TNPSC 1.5 TNPSC 1.5ல நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் அரசியலமைப்பில் பாராளுமன்றம் பகுதி 2 வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? பாராளுமன்றத்தில் பகுதி 2 வந்து பார்க்க போகிறோம். பகுதி 2ல் வரும் 35 கேள்விகளுக்கு மேலே இருக்குது. வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வினாக்கள் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய வினாக்கள் பாராளுமன்றத்தை பற்றி வீடியோ முழுசாக பாருங்கள். TNPSC 1.5 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கேள்விக்கு செல்லலாம். தொகுதிகள் மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் குல்தீப் சிங் 2002. மக்களவை தொகுதியில் எண்ணிக்கை 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 543 என்ற அளவிலேயே எந்த வருஷம் வரைக்கும் நீடிக்கும்? 2026 வரை நீடிக்கும் என அறிவித்த சட்ட திருத்தம் 81வது சட்ட திருத்தம் 2003. 2001 மக்களவையில் நான் சொன்னல, அது 543 தொகுதிகள் வந்து 2002 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது எந்த கணக்கெடுப்பு? மக்கள் தொகை கணக்கெடுப்புனா 2001 கணக்கெடுப்பு. அது எது வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 543 தொகுதி 2026 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் தொகுதி மறுசீரமைப்பு பண்ணி மக்கள் தொகை அதிகரித்துக்கு ஏற்ப தொகுதிகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிப்பாங்க. சரிங்களா? இந்த தொகுதிகளோட எண்ணிக்கை பற்றி ஒரு சட்ட திருத்தம் வந்து 81வது சட்ட திருத்தம் 2003. மக்களவை தேர்தலில் SC/ST பிரிவினருக்கான தனித்தொகுதி ஒதுக்கீட்டு முறையை 2020 வரை நீடித்த சட்ட திருத்தம் 95வது சட்ட திருத்தம் 2009. மக்களவை ஆயுள் காலம் குறித்து கூறும் விதி 83. மக்களவையின் ஆயுள் காலம் 5 ஆண்டுகள். மக்களவையோட ஆயுள் காலம் 5 ஆண்டுகள். மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மீண்டும் எத்தனை வாட்டி வேணாலும் போட்டி போடலாம், அவங்க தொடர்ந்து போட்டி போடுவாங்க. மக்களவையை பதவிக்காலத்திற்கு முன்பே கலைக்கும் அதிகாரம் படைத்தவர் குடியரசுத் தலைவர். மக்களவை ஆயுட்காலத்தை எப்பொழுது நீட்டிக்கலாம்? அதாவது 5 வருஷம் முடிஞ்சிச்சு, ஆனால் வந்து என்ன பண்ணலாம்? நீட்டிப்பு செஞ்சுக்கினே போகலாம். அது எது இருக்குன்னா, விதி 352 படி தேசிய நெருக்கடி நடைமுறையில் உள்ள போது என்ன பண்ணலாம்? நீடிக்கலாம். தேசிய நெருக்கடி எமர்ஜென்சி வந்து எடுத்து வரப்போ என்ன பண்ணலாம்? விதி 352 படி மக்களவையை அந்த இது வந்து நீட்டிக்கலாம். 5 வருஷம் முடிஞ்சிட்டா கூட நீட்டிக்கலாம். எவ்வளவு காலம் நீட்டிக்கலாம்னா, ஒவ்வொரு முறையும் 1 வருடத்திற்கு மிகாமல் எத்தனை முறை வேண்டுமானாலும். சரியா? எமர்ஜென்சி க்ளோஸ் ஆகிற வரைக்கும், அதை முடிகிற வரைக்கும் என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு வாட்டியும் 1 வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே மறுபடியும் கூட்டம் கூட்டி நீட்டிச்சிக்கினே போகலாம். மக்களவை உறுப்பினரின் தகுதி குறித்து கூறும் விதி 84. லோக்சபா மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர்களின் தகுதியினை குறிப்பிடும் விதி 84. எம்பிக்களின் பதவி காலியிடமாகுதல் விதி 101. லோக்சபா ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர்கள் பற்றி கூறும் விதி 102. மக்களவை உறுப்பினர்களுக்கான கூடுதல் தகுதிகள் குறித்து கூறும் சட்டம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். மக்களவை உறுப்பினர்களுக்கான கூடுதல் தகுதிகள் குறித்து கூறும் சட்டம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. தகுதிகள்: இந்திய குடிமகனாக இருக்கணும், 25 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும், ஆதாயம் தரும் பதவியில் இருக்கக்கூடாது, மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கக்கூடாது, 2 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெற்றிருக்கிறாரு. அப்போ 2 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை பெற்றிருந்தால் 6 ஆண்டுகளுக்கு போட்டியிட முடியாது. பொதுவாக மக்களவை உறுப்பினரின் தகுதியின்மை குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். கட்சித்தாவல் காரணமாக உறுப்பினர்களின் தகுதியின்மை குறித்து முடிவெடுப்பவர் மக்களவை சபாநாயகர், மக்களவை தலைவர். மக்களவை உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் சபாநாயகர் தான் வந்து செஞ்சு வைப்பார். சரிங்களா? மக்களவை உறுப்பினருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் சபாநாயகர். அதில் பிரதமருக்கெல்லாம் வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் தான் யார்? அமைச்சர்களுக்கும் பிரதமருக்கும் குடியரசுத் தலைவர் செய்துவார். மக்களவை முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1952. தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 39. பாண்டிச்சேரி 1. அதிக மக்களவை உறுப்பினர்கள் கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் 80 தொகுதிகள், மகாராஷ்டிரா 48 தொகுதிகள், மேற்கு வங்கம் 42, பீகார் 40, தமிழ்நாடு 39. குறைவான மக்களவை கொண்ட உறுப்பினர்கள் கொண்ட மாநிலம் சிக்கிம்
நாகாலாந்து, மிசோரம், இதெல்லாம் ஒவ்வொரு தொகுதி தான். 543 தொகுதிகள் என்ற முறை எந்த தேர்தலில் உருவாக்கப்பட்டது? 1989 நடைபெற்ற 9வது மக்களவை தேர்தல். தற்போதைய மக்களவை 17வது மக்களவை. எம்பிக்களின் தகுதி இழப்பு குறித்து முடிவெடுப்பவர் குடியரசுத் தலைவர். கட்சி தாவலினால் எம்பிக்களின் தகுதி இழப்பு குறித்து முடிவு செய்பவர் சபாநாயகர். ராஜ்யசபா சபாநாயகரும் இதில் லோக்சபா சபாநாயகரும். கட்சித்தாவல் தடை சட்டம் என்பது 52வது திருத்தம் 1985 1வது அட்டவணையில் புகுத்தப்பட்டது. லோக்சபாவின் சபாநாயகர் பற்றி குறிப்பிடும் விதி விதி 93. முதல் சபாநாயகர், லோக்சபாவின் முதல் சபாநாயகர் ஜிவி மாவ்லாங்கர். சபாநாயகரை தேர்வு செய்பவர் லோக்சபா எம்பிக்கள். ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையா என சான்றளிப்பவர் சபாநாயகர். ஒரு தீர்மானம் வெற்றி தோல்வியின்றி முட்டுக்கட்டையில் முடியும் போது முடிவு செய்யும் அதிகாரம் செய்யும் போது வாக்களிப்பவர் சபாநாயகர். பாராளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்தை கூட்டுபவர் குடியரசுத் தலைவர். விதி 108. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்த்தோம்? பாராளுமன்றத்தை பற்றி மிக முக்கியமான வினாக்கள் வந்து பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். TNPSC 1.5 உடன் இருந்திருங்கள். குரூப் 2 தேர்வு மெயின்ஸ், அப்புறம் குரூப் 4 டெட், எஸ்ஐ எக்ஸாம் போன்ற அரசு நடத்தும் தேர்வில் வெற்றி பெற்று அரசு உயரும் கனவை நிறைவேற்றுங்கள். நன்றி, வணக்கம்.